வணக்கம் அன்பு நேயர்களே. கூலி திரைப்படம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. கூடிய விரைவில் ஆடியோ லான்ச்சும் நடக்க போகுது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி படத்துடைய ட்ரெய்லர் வரப்போகுது. என்னங்க ஹைப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக வெளியான மோனிகா பாடல் கூட பெரிய லெவலில் ஹிட்டாகலையே. ஜெயிலர் திரைப்படத்தில் பாட்டெல்லாம் அப்படி ஹிட்டாச்சே. முதல்ல 2 பாட்டுகள் ரிலீஸ் ஆகும்போது வேறு லெவலில் ஹிட்டாச்சு, ஆனால் இதெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஒன்று ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல சொல்லிடுறேங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் டிசைட் பண்ணிங்க. இந்த ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆச்சுன்னா அது அதிகப்படியான வியாபாரம் ஆனது இங்கே தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி படங்கள் மட்டும்தான். ரஜினி படங்களுடைய ஆடியோ கேசட்டு தான் இங்கே பெரும் வியாபாரமாயிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆன நீங்கள் நைட்டே ஆடியோ கடையில் படுத்துப்பானுங்க. அந்த அளவுக்குலாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். இதில் நம்ம பெருமைப்படுத்தி பேசுறதுல ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன். முத்துன்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் முதல்ல ஏஆர் ரஹ்மான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இசையமைக்கிற படம். அது முதல் படம் தான், ஏஆர் ரஹ்மான் அனுப்பிச்ச முதல் படம். அந்த திரைப்படத்துடைய ஆடியோ கேசட் வெளியாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் அப்போ பல சிடி கடைகள் இருந்தது. அதாவது ஆடியோ கேசட் வெளியே வாங்கி விற்கிற கடைகள்லாம் நிறைய இருந்தது. சென்னை முழுக்க பார்த்திங்கன்னா அப்பப்போ அங்கங்கே படத்துடைய ராஜ் வீடியோ விஷனு, அப்புறம் லேண்ட்ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் பல சிடி கடைகளே இருந்தது. அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்துடைய கேசட் வெளியாகுது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கேசட் தான், டிவிடியோ சிடியோ கிடையாது, ஆன்லைன்லாம் கிடையாது. அப்போ கேசட் 6 பாட்டு உள்ள கேசட் ரிலீஸ் ஆகும். அப்போ 39 ரூபா 29 ரூபா ஒரு கேசட்டோட விலை. நாளைக்கு வெளியிடுங்க. இன்றைக்கி நைட்டே அவ்வளோ ரசிகர்கள் கடையில் படுத்துட்டானுங்க. கடைக்கு வெளியில் வாசல்லே படுத்துட்டாங்க. நம்ம காலையில் நமக்கு சிடி கேசட் கிடைக்காது அப்படின்றதுக்காக படுத்துட்டானுங்க கடையிலேயே. காலையில் கடையை திறந்த உடனே அவ்வளோ ரஷ். ஐயோ இன்னும் கேசட்டே வரலையா எங்களுக்கு அப்படின்னு கடைக்காரர் சொன்னால் கூட பரவாயில்லண்ணா, நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறோம், எங்களுக்கு வந்தவுடனே எங்களுக்கு கொடுத்துருங்க முதல்ல எங்களுக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவ்வளோ வியாபாரம் ஆச்சு கேசட்டு. அதே மாதிரி தான் படையப்பா திரைப்படமும் அவ்வளோ அடித்து பிடிச்சி வாங்கினாங்க கேசட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தான் சிடி வடிவில் வந்தது. அதுக்கப்புறம் டிவிடி, அதுக்கப்புறம் யூடியூப்பு, இணையதளங்களில் வந்ததுனால அந்த கேசட்டு சிடி கலாச்சாரம் எல்லாம் இப்போ போயிடுச்சு. எதுக்காக இது சொல்கிறேன்னா, பாட்டு எப்படி இருக்கோ அது அடுத்த விஷயங்க. ஆனால் அந்த பாட்டோட கேசட்டை நான் வாங்கி வைக்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டுறாங்க பார்த்தீங்களா. அதில் முதன்மையான ரசிகர்கள் பட்டாளம் வைத்திருப்பவர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். இதை பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்காக சொல்ல, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அந்த அளவுக்கு இங்கே ஆடியோ கேசட்லேயே அவ்வளோ விற்பனையில் லாபகரமான ப்ரொடியூசருக்கு தந்த படங்கள் எல்லாம் ரஜினி படங்கள் அவ்வளோ படங்கள் இருக்குது. பல உதாரணங்கள் சொல்லலாம். அந்த காலத்தில் இளையராஜா அமைச்சிலேருந்து எம்எஸ் விஸ்வநாத் அமைச்ச பாடல்களிலிருந்து ஏஆர் ரஹ்மான் அனிருத் வரைக்கும் அந்த அளவுக்கு வியாபாரமாகிருக்கு. அவருடைய பாடல்களுடைய சிடிகள், பாடல்கள் மூலமாகவே அவருக்கு லாபம் கொடுத்த படங்கள்லாம் எவ்வளோ படங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த கூலி திரைப்படத்துடைய முதல் பாட்டு வெளியாச்சு. உங்களுக்கு தெரியும், சிக்கிடு வாய்ப்பு ரிலீஸ் ஆச்சு. அது நல்லா பட்டையை கிளப்பிச்சு ஆமாம் துண்டு எடுத்து சுற்றினு ரீல்ஸை போட்டு காலி பண்ணிட்டானுங்க அந்த பாட்டை. அதுக்கப்புறம் மோனிகான்ற ஒரு பாடல், பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டுனா அந்த பாட்டில் ரஜினியை காணமே, மோனிகா ஹெக்டேவோ அந்த மலையாள நடிகர் தானே ஆடுறாங்க, இதையா நம்ம ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களை யோசிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அதான் இல்லை. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா உண்மையே சொல்லப்போனால் பொதுவாக ரீல்ஸ் போடுவாங்க, தமிழ்நாடு போடுவாங்க அதிகபட்சமாக. இந்த சினிமா ஆர்வம் கொண்ட ரீல்ஸ் மோகம் கொண்டவங்க எல்லாமே இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஏன் ஜப்பான் வரைக்கும் போய்ட்டு ரீல்ஸ் போட்டுருக்கானுங்க. இந்த பாட்டுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பாட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்குது. என்னென்னா முன்னாடியெல்லாம் நம்ம கேசட்டில் ஒரு பாட்டு கேட்குறது நம்ம அபூர்வமாக நினச்சோம், அதிசயமாக நினச்சோம். ஒரு பாட்டை நம்ம போட்டு கேட்குறது ஒரு அதிசயமாக நினச்சோம். அதனால் அவ்வளோ பரபரப்பாக இருந்தது சினிமா உலகம். அந்த கேசட் வடிவில் வந்த பாடல்களும் சரி. இன்றைக்கி ஈஸியாக கிடச்சிது எல்லாமே. உங்களுக்கு ஒரு படமாக ஓகே ஈஸியாக கிடச்சிது. ஒரு பாடல் ரிலீஸ் ஆன மறுநாளே ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட்டே வருது. அந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க முடியல. இந்த காலத்தில் அதை பெருசாக எடுத்துக்க முடியல. அதான் ரீசன், வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது. ஏன்னா நம்ம அன்றைக்கி ஒரு பாட்டை கேட்குறதுக்கு அன்றைக்கி எஃப்எம் கிடையாது, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கிடையாது, இவ்வளோ எஃப்எம்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. பாட்டை நம்ம ஒன்று ஓனாக வாங்கி போட்டு பார்க்கணும். இல்லைனா எப்போயாச்சும் டிவியில் அந்த பாட்டை போட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஏன் இது இன்னும் சொல்லப்போனால் பெப்சி உங்கள் சாய்ஸ்னு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அந்த ப்ரோக்ராமில் ஒரு 3 நாள் காலர் தான் பேசுவாங்க. 5ஆவதாக
பலரது விருப்ப பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு ஒரு பாட்டை போடுவாங்க. அது நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த பாட்டு கண்டிப்பாக கரெக்டாக அந்த ஏற்ற மாதிரி அந்த பாட்டு தான் அவங்க வரும். எல்லோரது விருப்ப பாடலாக இந்த பாடல் வந்து கடைசியாக ஒரு பாட்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருந்த தமிழ் சினிமா உலகம் இது. அந்த மாதிரி ஒரு இதில் கேசட் வடிவில் பல கோடிகளையும் லட்சங்களையும் சம்பாதித்தவர் தான் ரஜினிகாந்தோடைய படங்கள். கதை சொல்கிறல, ரிலீஸ் ஆகுதுன்னா போதும் போய் படுத்துருவாங்க, கடையிலேயே போய்ட்டு படுத்துருவாங்க. இது நான் சொல்கிறது நிறைய ஃபேன்ஸ் தெரியும், கீழே கமெண்ட் கூட பண்ணுவாங்க. ஆமாம் சார் நானும் வாங்கியிருக்கேன் சார் அந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி பாருங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பதிவுலாம் போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மேஜிக் பர்சன் தான் ரஜினிகாந்த். அதே மாதிரி இந்த 2 பாட்டுமே வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகலை, இது ஆகலை அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு உதாரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அபூர்வமாகவும் அதிசயமாகவும் தெரிஞ்சுது. ஒரு பாட்டை நம்ம கேசட்டில் வாங்கி கேட்கறதுக்கு ஒரு டேப் ரெக்கார்டில் போயிட்டு அந்த பாட்டை போட்டு நமக்கு அதுவும் இன்னொன்று சொல்லி ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிலாம் கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேட்ட காலம் அது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சதுனால அது பெரிய விஷயமாக யாரும் இப்போ எடுத்துக்கிறது இல்லை. இந்த பாட்டு மட்டும் இல்லை, எந்த பாட்டாக இருந்தாலும் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் இப்போ உண்மை. ஆனால் ரீச் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப வந்து சுத்தா ஒரு ஹம்பக். ஏன்னா இந்த பாட்டு மோனிகா பாட்டு ஜப்பான் முதல் நான் சொல்லப்போனால் பல வெளிநாடுகளில் இருக்கிற ஃபாரினர்ஸ் கூட ரீல்ஸ் போட்டுருக்கானுங்க இந்த பாட்டுக்கு உட்காந்து. அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னா இது காரணம் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பாட்டில் ரஜினிகாந்தே இல்லை. போன பாட்டிலேயாச்சும் ரஜினிகாந்த் வந்து அங்கே நடுவில் வந்து ஆடுவார் பார்த்தீங்க. ஆனால் இந்த பாட்டில் ரஜினிகாந்தே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஏன் உதாரணம் சொல்லப்போனால் காவாலா சாங் வரும்போது கூட அதில் ரஜினி 2 ஸ்டெப்பு ஆடுற மாதிரியாச்சும் காமிச்சாங்க அந்த பாட்டில். அதனால் ஒரு ஹிட்டாச்சு கூட சொல்லலாம். பட் இந்த பாட்டில் ரஜினிகாந்தே இல்லை. ஆனால் ரஜினிகாந்தே இல்லாமல் ஒரு அந்த படத்தோடைய பாட்டை ஹிட்டு கொடுக்க வைக்கிறது பெரிய விஷயம். அந்த விஷயத்தை வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆக என்ன சார்னா ஒரு 27-28 நாள் தானே சார் இருக்குது, பெருசாக ஒரு பஸ்ஸே இல்லையா சார், ஹைப்பே இல்லையா சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போவே கூலியெல்லாம் ஒன்றும் ஓடாதுப்பா, அதுக்கு ஹைப்பே இல்லை, யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நம்மலாம் பேசுகிறானுங்க. இதே கதையை ஜெயிலருக்கும் சொன்னாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயிலருக்குலாம் பெருசாக ஹைப்பே இல்லை. ஏன்னா நான் ஒரு சேனலில் கூட நான் பேட்டி கொடுத்தேன். சார் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் சார், படத்தோடைய ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். இந்த ஹைப் ஏற்றி இந்த முதல் நாள் வசூல் மட்டும் கணக்கு காமிச்சிட்டு முதல் நாள் மட்டும் போஸ்ட் அடிச்சுட்டு ஒட்டிட்டு போகிற ஆள் கிடையாது ரஜினி படங்கள். நின்று அடிக்கும் சார்னு சொன்னேன். எப்போது நான் படம் வெளியாகுவதற்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், நின்று அடிக்கும் பாருங்கள் சார். ஏன்னா படத்தின் மீதுள்ள நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க பெரிய லெவலில் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, படம் தானாக ஓடும். அதே தான் நான் இப்பவும் சொல்கிறேன், கூலி படத்தும் நின்று அடிக்கும், அடிக்கலை இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா படத்தின் மீது அவங்களுக்குள்ள நம்பிக்கை. அதனால தான் பெரிய லெவல் ஐபி ஏற்றி இந்த படத்தை முதல் நாள் மட்டும் கணக்கு காமிச்சு 2ஆவது நாளே கவுத்துக்கிற அளவுக்குலாம் நம்ம இது கண்டென்ட் கிடையாது. பொறுமையாக நின்று அடிக்கும். ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் அப்படி தான், எல்லா மூளை முடுக்கு தேட்டர்லாம் கூட 4 வாரம் 5 வாரம் சாலிடாக நின்றுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டரில் அந்த தேட்டரில் ஒரு வாரத்துக்கு மேலே எந்த படமும் ஓடினதா சரித்திரமே இல்லை. அடுத்த வாரமே வேறு படம் ஓடும். ஜெயிலர் திரைப்படம் மட்டும் தான் அந்த தேட்டரில் 4 வாரம் நின்றுச்சு. அந்த மாதிரிலாம் இங்கே பல உதாரணங்கள் சொல்லலாம். அது ரீசெண்ட் டைமில் நான் சொல்கிறது. அந்த மாதிரி கண்டிப்பாக ஜெயிலர் மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா வந்து படத்தின் மீதுள்ள கண்டென்ட் மீதுள்ள நம்பிக்கையில் அவங்க தெளிவாக இருக்காங்க. ஹைப் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் தயவுசெய்து இதோட நிறுத்திக்கங்க. ஏன்னா ரஜினி படத்துக்கு ஹைப் இல்லைன்னா இங்கே தமிழ் சினிமா உலகத்தை யார் படத்துக்கும் ஹைப் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா இங்கே முதல்ல வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே இது மாதிரிலாம் வந்து வசூல் எடுக்க முடியும்னு சொல்லி இந்த சரித்திரத்தை படைத்தவரே இங்கே ரஜினிகாந்த் தான், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வெளிநாடுகளில் படத்தை வெளியிட்டு நம்ம தமிழ் படங்களும் உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டவரும் ரஜினிகாந்த் படங்கள் தான். அதர் ஸ்டேட்லேயும் வெளியிட்டவரும் ரஜினிகாந்த் படங்கள் தான். ஏன் வெறும் 4000-5000 இந்தியர்ஸ் வாழக்கூடிய நாடுகளில் கூட ரஜினிகாந்த் படங்கள் வெளியாகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 1000-500 ஒரு நாட்டில் கூட ஜெயிலர் திரைப்படத்துக்காக ஏதோ ஒரு நாட்டில் அங்கே மொத்தமே வந்து ஒரு 400-500 தான் தமிழன்ஸ் இருக்காங்க. ஒரு ஷோ வந்து போட்டிருக்காங்க அந்த ஊரில் கூட. மொத்தமே 500 பேர் தானே அந்த நாட்டிலே தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியன்ஸ்னே பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம். அந்த ஊரில் கூட ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஷோ போட்டு ஜெயிலர் படத்தை ஓட்டியிருக்காங்க. இப்போ 500 பேருங்க மொத்த பேருமே பார்த்தா கூட அந்த ஊரில் வந்து 4 நாளே மேலே பார்க்க முடியாது அந்த படத்தை. 4 நாளில் 2 நாள்லேயே முடிஞ்சிடும் அந்த கெப்பாசிட்டி உள்ள தேட்டரை பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த ஊரில் கூட கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் ஓடி இருக்கு. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ ரிப்பீட்டடாக வந்திருப்பாங்க பாருங்கள், எத்தனை அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் படம் பார்த்துருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த ஹைப் இல்லை, கூலி வந்து பெருசாக போனி ஆகாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அவர் ரஜினி மேலே உள்ள வன்மத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அவர் மேலே உள்ள வன்மத்தில் பேசுகிறவங்க பேச்சு தான் இந்த பேச்சு எல்லாமே. உண்மையே சொல்லப்போனால் கூலி திரைப்படத்துடைய ஹைப்பை
பட வெளியீட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பாருங்கள் டிக்கெட் புக்கிங் மட்டும் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஏங்க, ட்ரெய்லர் மட்டும் வெளியாகட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுதுன்னு. அதாவது ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று தானாகவே அமையும் அந்த படத்துக்கு, இன்னும் ஒன்று நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், பொழந்திருக்கோம், விண்ணை பொழந்திருக்கோம், எரிமலையை வெடிச்சிருக்கோம், இந்த படத்தை பார்த்தா ஸ்க்ரீனு கிளியும், தேட்டர் தீப்பொறி பறக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தி பண்ணுறது ஒரு 2 ரகம். இதில் ரஜினிகாந்த் முதல் ரகம். ஏன்னா அவருக்கெல்லாம் எதுவுமே மைக்கை பிடிச்சி கத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் படங்கள் எல்லாமே தானாகவே ஹைப் க்ரியேட் ஆகும். அதுக்கு பல படங்கள் இங்கே உதாரணம் சொல்லலாம் தமிழ் சினிமா உலகத்தில். ஏன்னா ரஜினி படத்துடைய ஒரு போஸ்ட்டு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த பத்திரிகை நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஹைப்புன்ற ஒரு விஷயத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான் உண்மை சொல்ல போனால். நிச்சயமாக கூலி திரைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை வசூல் ரீதியாக ஏற்படுத்தும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.